வருவாங்க, நீங்கள் வந்து அடிக்கடி வருவாங்க, அது நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாங்கள் அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரியல் இப்போ மீட் பண்ண ஆள் வந்துருச்சு. இங்கே வா, எம்பரா கடையில் எடுத்துட்டு போயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோஸ்ட் ஸ்டோரி சொல்கிற போகிற இந்த கோஸ்ட் ஸ்டோரி வந்து எங்களுக்கு ரியல் ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நீ சொல்கிறேன். ஒரு நாள் வந்து லாக்டவுன் டைமு அப்போ, ஓகேவா? அந்த லாக்டவுன் டைம் அப்போ இப்போ இது என்னது எல்லாம் விட்டுரு. அப்போ வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுருப்பேன். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இது படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைமில் அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகவே இல்லை ஸ்கூலில். நான் டெய்லி போயிட்டு ஹோம்ஒர்க் மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன். இப்போ வந்து நிறைய ஷேப்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டாருன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், அதில் 5 ஸ்டார் ட்ரா பண்ணிட்டு கீழே எத்தனை ஸ்டார் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். இதுதான் எனக்கு டெய்லியும் அங்கே வந்து ஹோம்ஒர்க்கு. நான் வீட்டில் வந்து டெய்லியுமே சும்மா தான் இருப்பேன் வீட்டிலலாம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே இது என்னது, இந்த புளி பாரு, இந்த புளி இது வந்து பார்த்திங்கன்னா தம்மமட்டின்னு நாங்கள் அப்போ வந்து வந்துட்டோம். இது புள்ள போய் இப்போ உள்ள போய் போயிடும். அப்புறம் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். இது வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தது வருஷா. நான் வந்து ஒரு அப்போ வந்து ஒரு முயல் பொம்மை இருக்கும், அது கையில் கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொம்மையை நான் கையில் வச்சுக்கிட்டு அது வருஷா லைட்டு பிடிக்க சொல்லவும் நான் லைட் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து கீழே அப்படியே எட்டி பார்த்தோன்னா டிச்சு இருக்கும். இப்படிதான் இந்த க்ரில் இருக்கும். இப்போ கீழே அப்படி எட்டி பார்த்தோன்னா டிச்சு இருக்கும். அப்போ அந்த டிச்சுக்கில் வந்து நிறையா இது இருக்கும். அது என்ன, வாழை மரம் இருக்கும். வாழை மரம் சைடில் வந்து வாழை மரம் இருக்கும், நடுவில் குப்பையாக இருக்கும். அந்த வாழை மரத்துக்கு மேலே வந்து இந்த வாழை மரத்துக்கு மேலே இல்லை, அந்த சூடை இருக்குது பார்த்தியா, அது போதும் போகிற அந்த இடத்துல நடு இதுலேயே. சரி கமெண்ட். அப்போ வந்து நாங்கள் கீழே எட்டி பார்த்தபோது ஒரு ஒயிட் கலரில் அப்படியே கரெக்டான ஒயிட் கலரில் ஒருத்தவங்க யாரும் நின்னாங்க. ஒயிட் கலரில் சும்மா ஓரம் பண்ணிட்டு ஒயிட் கலரில் யாரோ வந்து நின்னாங்க. நான் அப்படி முன்னாடி திரும்பி பார்த்துட்டு வருஷத்தை சொன்னாட்டி அதுவுமே எட்டி வந்து பார்த்துட்டு அங்கே யாருமே ஆமாம் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி குளிச்சுட்டேன். அப்படியே இன்னும் 2 பேருமே போயிட்டோம். இல்லை அப்புறமா வந்து திருப்பி நாங்கள் லைட் அடித்து பார்த்தோம். லைட் அடித்து பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்புறமா திடீர்னு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் வருஷம் வீட்டுக்கு. அங்கே வந்து அப்படியே போயிட்டு யார்கிட்டையுமே இது வரைக்கும் அப்புறமா நாங்கள் இது வந்து சொல்லவே இல்லை. இப்போ வந்து வருஷா இது வந்து என் கனவுல வந்தது. வந்து நான் அப்போ வந்து கொடியரசு தினம், சுதந்திர தினம். அப்போ வந்து நான் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஆனால் 9 மணிக்கு தான் விடுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் காலையில் போயிட்டு சரி 6 மணிக்காச்சும் போகலாம் அப்படின்னு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு அப்போ வந்து இது கடவுள் தானே, போய் நீ போய் சாமி கும்பிட்டு போய் வேலை இது எடுத்துருவா, எலுமிச்சி பழம் எடுத்துருவான்னு நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். மேலேருந்து கழுகு வந்துக்கிட்டு இருந்துச்சு. கழுகு வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து சரி அந்தாண்ட சைடு தான் எங்கேயோ போதுன்னு நேராக எங்கள்கிட்ட வந்து என்னை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு அடின்னு அடிச்சு, இந்த நேரத்தில் வந்து நீ இது எடுத்துகிட்டு போவியா, இந்த நேரத்தில் வந்து நீ எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு போவியான்னு அந்த கழுகு கேட்டுச்சு. அந்த பொண்ணுகிட்ட அடின்னு அடிச்சுட்டு என்கிட்ட வந்து என்னையும் அடிச்சுட்டு நீ அந்த பொண்ணும் வந்து சேர்ந்துக்கிட்டு நீ கழுகு எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு வருவீங்களான்னு அடிச்சுட்டு நாங்கள் அது போயிடுச்சு. அந்த பயத்துலேயே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து நான் சொல்கிறேன்னா எங்கள் அம்மா கேட்கவே மாட்டேங்குது. அதோடு நான் முடிச்சுக்கிட்டேன். ஆனால் வந்து எங்கள் பெரியம்மாட்ட நான் அந்த மாதிரி இது என்னான்னு கேட்டேன். ஆனால் வந்து அது பேய் தான் வந்து எலுமிச்சை பழத்தெல்லாம் வந்து ஏன் எடுத்துகிட்டு வரேன்னு கேட்கும், கழுகு எப்படி வந்து கேட்கும் அப்படின்னு பேய் மாதிரி வேஷம் போட்டு அது வந்து கேட்குதான். கழுகு மாதிரி வேஷம் போட்டு அது வந்து கேட்குதான்.
இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், நான் வந்து என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ நான் வந்து இங்கே அப்லோட் பண்ணலை. பட் ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து நடந்து போயிட்டே பேசிட்டு நடந்து போயிட்டே சொல்லலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்லோட் பண்ணலை இன்னும் அந்த இதில். ஆனாலும் நாங்கள் வந்து அந்த கதையை வந்து நடத்துக்கதை சொல்கிறோம். நாங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே பாத்ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கோஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு ஒரு வீடு எடுத்தோமே. இப்போ போட்டோம்ல அந்த வீடியோக்கு அதுக்கு முன்னாடியே அந்த பேர் எனக்குல இவோட தள்ளு 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 இது தள்ளு தர்ணிகா தர்ணிகா தர்ணி தர்ணி தர்ணிகா தர்ணிகா ஏய் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இறக்கிடு. அந்த இடத்துல பாத்ரூமில் வந்துட்டு யாரும் குளிக்கிற சவுண்டு கேட்டுது. கரெக்டாக அப்படியே ஆமை தானே, அந்த தண்ணி ஊற்றுற சவுண்டு அப்படியே கேட்டுது. அப்போ வந்து அந்த சவுண்டை கேட்டு நாங்கள் அந்த வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு பார்த்து அது கேப்சரே ஆகலை எந்த கோஸ்ட்டுமே. அப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து நாங்கள் அந்த வீடியோ அப்லோடே பண்ணேன். போகணும் கருமா. அப்போ வந்து அந்த வாஷ்ரூமில் இப்படி லைட்டாக எத்தி பார்க்குறோம் அப்படின்னு இப்படி கரெக்டாக அப்படின்னு ஒன்று நின்றுச்சு. திடீர்னு அவங்க வந்து குடு 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 குடுன்னு ஓடிவிட்டோம். அதே மாதிரி நாங்கள் மேலே வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கீழே வந்து ஒரு பாத்ரூம் வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுது. அப்படியே கீழே போயிட்டு பார்த்துட்டு தான் அப்புறமா வந்துட்டு இது ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லிட்டியா? இது ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த கதை அப்புறமா அந்த வீடியோவும் நாங்கள் அப்லோடும் பண்ணல. அப்புறம் அந்த கோஸ்ட்டு ஹவுஸை போயிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோரும் பண்ணல. இப்போ வர்ஷாவோட டர்ன். ஒருத்தரும் நாங்கள் எப்போவுமே வந்து பேய் மாதிரி ஏதோ ஒரு கேம் விளையாடுவோம். இன்னொன்று வந்து அது எங்கள் ஸ்கூலில் விளையாட நிஜமாவே பேய் இருந்தது. அந்த கதை நான் எங்ககிட்டே சொல்கிறேன், அப்படியே நீ சொல்லு கேட்டுக்கோ. நாங்கள் வந்து அந்த கேம் விளையாண்டுருக்கோம் ஒருத்தர். அது வந்து ஆக்சுவலாக நான் சும்மா கண்டுபிடிச்சேன். அதனால் உண்மையான அந்த கேம் வந்து மாறிடுச்சு. 4 வருஷம் கண்டுபிடிச்சேன். அந்த கேம் நாங்கள் வந்து விளையாண்டே இருந்தோம். அந்த ஒரு படத்தில் வந்து அது என்ன பண்ணாங்கன்னு பேர் தெரியல. அதில் வந்து கவர் தான் வந்து அவங்க அந்த கவர் தான் வந்து அது அவங்கள வந்து சாவடிக்கும். அந்த பேய் வந்து அந்த கவரில் வந்து பேய் வந்து அந்த கவரில் இருக்குது. அந்த ஒருத்தவங்களை வந்து சாவடிக்கும். அப்படியே வந்து அந்த நாங்கள் வந்து இது சாத்தியிருக்கோம். வந்து நாங்கள் கேட்டை சாத்திருந்தோம். இது வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த கேம் போட்டுக்கிட்டே இருந்தோம். வந்துச்சு அப்படியே பட்டுன்னு வந்து அந்த கேட்டில் வந்து கவர் அடிச்சிச்சு. அந்த படத்தில் அடிச்சதுலேயே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து குடுகுன்னு உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்த்தா ரத்தமாக இருந்துச்சு. அந்த அங்கே தாண்டி ரத்தமாக இருந்துச்சு. பார்த்தியா, நான் அந்த சார்லி சட்னி போடும் போது அந்த அந்தாண்டு சேர்த்து ரத்தமாக இருந்துச்சு. ஞாபகம் உனக்கு ரத்தமாக இருந்துச்சா? சரி ரத்தமாக தான் இருக்குதுன்னு நாங்கள் செப்பல் போட்டு மேலே போய் சரி மேலேயே சொல்லலாம்னு மேலேயும் ரத்தம் இருக்கும். அந்த ரத்தம் இன்னுமே இருக்குது. வாங்க அப்படி இல்லை. அது இது வந்து இப்போ என்னோட டர்னு சொல்ல போகிறேன். ஒரு நாள் வந்து இங்கே இருந்தாங்க. இங்கே வந்து இங்கே வந்து இது ரெண்டலுக்கு இல்லை ரெண்டில் அவங்க எங்கே இருக்காங்க இப்போ தரல. அவங்க வந்து இங்கே ஒருத்தவங்க வந்தாங்க. ஒருத்தவங்க மகி அவங்களாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புரியுது. அந்த எப்படின்னு புரியுது. அவங்கெல்லாம் நாங்கள் அந்த கீழே கேட்டில் டஸ்ட்பின் பக்கத்தில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் வர்ஷா கிட்டே வர்ஷாக்கிட்டேயும் அந்த தகரத்தில் கோஸ்ட்டுன்னு எழுதி வச்சுருந்தோம்ல, அந்த பிள்ளை எழுதி வச்சுச்சுல, அது இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அந்த கீழே வந்து நான் கட்டுறோம். அப்போ நான் வந்து வர்ஷாக்கிட்டே மகிட்டேயும் உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு கேட்டேன். 2 பேருமே ஆமாம் கேட்குது. நாங்கள் 2 பேருமே உனக்கு கொல்ல போகிறேன்னு சவுண்டு கேட்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக 6 மணி 5 மணி இருக்கும். அப்போ நாங்கள் எப்போயுமே அந்த கோஸ்ட் வீடியோ நடுவில் என்னவா பாடுவோம்? நானே வருவேன் தானா மறைவேன் கை காலுடைவேன் சுடுகாட்டில் பாடுவேன். அதாவது அதோட மந்திரமே அதை நாங்கள் எப்பவுமே அதான் பாடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்கும்போது நான் கொல்ல போகிறேன்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்டுது. நாங்களுமே எங்கே எடுத்து சவுண்டு எழுதல
எங்கே என்னென்ன சவுண்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து மேலே வந்துட்டு ரத்தமாக ஊற்றி கிடக்கு. அந்த ரத்தம் இன்னுமே இருக்கு. இரு இது வந்து நாங்களாவே எல்லாம் உருவாக்கல, அதுவாக நாங்களெல்லாம் கண்டுபிடிக்கல. நாங்களே ஏதோ பெயிண்ட் எல்லாம் அப்டேட் பண்ணி வைக்கிறீங்க அப்படி நீங்கள் நினச்சாலும் உண்மையே கிடையாது. அது ரத்தம் தான். ஆமாம் தானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். பதார்னிக்கா குரங்கு மாமா, ஓ ஓ குரங்கு மாமா. வரமாட்டேங்குது. அப்புறமா நாங்கள் கீழே வந்து ஓடிட்டோம். இந்த கதை ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் கதை வந்து சொல்கிறோம், கேளுங்க. நீ தான் சொல்லு. உங்களுக்கு இல்லை, பார்ட் 2 வந்து நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்கும் போது நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆனால் இந்த கதை இப்போ சொன்னதே எங்களுக்கு வந்து ரொம்ப என்னமோ லாங்காக போகிற மாதிரி தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு இருக்கு தோணுது. அதனால பார்ட் 2 நாங்கள் போடுறோம், தனியாக போடுறோம். அதை வந்து ஒரு நாள் போடுறோம். இப்போ வந்து இந்த கோஸ்ட் எல்லாம் கிடைக்கிங்க வந்து கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டீங்க. இந்த கோஸ்ட் எல்லாமே உண்மை தான். நீங்கள் நம்புவீங்களோ நம்புவீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. அது எல்லாமே உண்மை தான். ரத்தமுமே அது வந்து ரொம்ப உண்மை தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னாலுமே எங்கக்கிட்ட நீங்கள் வேணால் லைவ் சாட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் உங்களை உண்மையாலுமே பார்க்க கூட நாங்கள் வைப்போம் இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வருஷா புதுச்சியோட இனிய தொடங்கல்.